6ஆம் வகுப்பு டேர்ம் 2, அதாவது 2ஆம் பருவம், சமூக அறிவியல் குடிமியல் பாடப்பகுதியில் யூனிட் 1 தேசிய சின்னங்கள். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள்: மாநில விலங்கு வரையாடு, மாநிலப் பறவை மரகதப் புறா, மாநில மலர் செங்காந்தள் மலர், மாநில மரம் பனைமரம். இயற்கை தேசிய சின்னங்கள்: ஆலமரம் 1950, இது பெருமையின் சின்னமாகும், மருத்துவ குணம் கொண்டது. தாமரை 1950, சேற்று நீரில் வளர்ந்தாலும் மிக அழகான மலர்கள் மலர்கின்றன. மாம்பழம் 1950, வைட்டமின் ஏ, சி, டியை அதிக அளவில் கொண்டது, பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது. மயில் 1963, இந்தியாவை தாயகமாக கொண்டது, தோகையை கொண்ட பறவை மயில். புலி 1973, பூனை இனத்தில் மிக பெரியது, உலகின் மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் இந்தியா 70% கொண்டுள்ளது. கங்கை ஆறு 2008, இது வற்றாத ஆறு, வரலாற்று புகழ் பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின. யானை அறிவித்த ஆண்டு 2010, ஆசியாவை தாயகமாக கொண்டது, தான் வாழும் காட்டுப் பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆற்று ஓங்கில் 2010, தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்ந்தும் கருவியாக செயல்படுகிறது, அருகி வரும் உயிரினமாக உள்ளது. லாக்டோபேசில்லஸ் 2012, இது ஒரு தோழமை பாக்டீரியா, இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ராஜநாகம் ஓக்ஃபிபாகஸ் ஹானா, உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு, இவை இந்தியாவின் மழைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன. இந்த பகுதியில் தேசிய சின்னங்கள் மற்றும் அது அறிவித்த ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு தெரியுமா, இந்திய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றினார். இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியுமா, கொடிகாத்த குமரன்? திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இளம் வயதிலிருந்தே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1932 காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. காந்தியை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கலந்து கொண்டார். காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் துறந்தார். போராட்ட களத்தில் உயிர்நீத்த போதும் மூவர்ணக் கொடியை கீழே விடவில்லை. இதனால் திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார். அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. தேசிய இலச்சினை எம்பலம்: சாரநாத் அசோக் தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முகச் சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே என பொறிக்கப்பட்டுள்ளது. வாய்மையே வெல்லும்,
எனப்படும் சத்யோமே ஜெயதே என்ற எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது. அதாவது சத்தியமே ஜெயதே என்பதன் பொருள் வாய்மையே வெல்லும் என்பதாகும். தேசிய இலச்சினை மேல் பகுதி, அடிப்பகுதி என 2 பகுதிகளை கொண்டுள்ளது. மேல் பகுதியில் 4 சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொறிந்திரு வட்ட வடிவமான பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நமது இலச்சினையில் 3 சிங்க உருவங்களை மட்டுமே காண இயலும். அடிப்பகுதியில் யானை, குதிரை, காளை, சிங்கம் ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன. இவ்வுருவங்களுக்கிடையே தர்ம சக்கரம் அமைந்துள்ளது. இந்த இலச்சினை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும், இந்திய நாணயங்களிலும், கடவுச்சீட்டுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. உங்களுக்கு தெரியுமா, அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முகச் சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, 1911ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. இந்திய குடியரசு நாளின் 3வது நாளான ஜனவரி 29 அன்று பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா சிறப்பாக நடைபெறும். அந்நாளில் தரைப்படை, கடற்படை, விமானப்படையைச் சேர்ந்த இசைக்குழுவினர் நிகழ்ச்சிகளை நடத்துவர். குடியரசுத் தலைவர் இந்நிகழ்வின் முதன்மை விருந்தினர் ஆவார். இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். மீள்பார்வை: புலி, யானை, டால்பின், மயில், கருநாகம், ஆலமரம், மாம்பழம், கங்கை, தாமரை ஆகியவை இயற்கை தேசிய சின்னங்களாகும். இந்திய அரசியலமைப்பு சபை 1947 ஜூலை 22இல் மூவண்ணக் கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது. தேசிய கொடி, தேசிய இலச்சினை, தேசிய கீதம், தேசிய பாடல் போன்றவை பிற தேசிய சின்னங்களாகும். விடுதலை நாள், குடியரசு நாள், காந்தி ஜெயந்தி போன்றவை முக்கிய தேசிய விழாக்களாகும். சரியான விடையை தேர்வு செய்க. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகண மன. ஆனந்தமடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. மகாத்மா காந்தி பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடப்படுகிறது. நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருநீலம். இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி சென்னை கோட்டை அருங்காட்சியகத்தில் உள்ளது. தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தகூர். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 நிமிடங்கள். மன்னிக்கவும், 52 வினாடிகள். 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் பிரதம அமைச்சர். இத்துடன்
டேர்ம் 2 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற குடிமியல் பகுதியின் யூனிட் 1 முடிஞ்சது. அடுத்த யூனிட் 2ல் சந்திப்போம்.